வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது 19ஆம் நூற்றாண்டின் மிக புகழ்பெற்ற சதுரங்க வீரர்களில் ஒருவரான வில்லியம் டேவிஸ் எவன்ஸ் பற்றி. இவர் ஒரு தொழில்முறை கடற்படை அதிகாரி, சி கேப்டன் மற்றும் அதே சமயம் உலக சதுரங்க வரலாற்றில் இடம் பிடித்த தந்திர சிந்தனையாளர். ஒரு கடற்படை அதிகாரி உலக சதுரங்கத்தை மாற்றியிருக்கிறார் என்றால் நம்புவீர்களா? இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது எவன்ஸ் கேம்பிட் என்ற அதிரடி தொடக்கத்தை உருவாக்கிய வில்லியம் டேவிஸ் எவன்ஸ் பற்றி. வில்லியம் டேவிஸ் எவன்ஸ் அவர்கள் 1790ஆம் ஆண்டு வேல்ஸ் நாட்டில் பிறந்தார். அவர் பிரிட்டிஷ் கடற்படையில் கப்டனாக பணியாற்றினார். அந்த காலத்தில் சதுரங்கம் ஐரோப்பாவில் மிகவும் பிரபலமாக இருந்தது. ஆனால் தொடக்க நகர்வுகளில் அதிகமான பாதுகாப்பு பாணிதான் இருந்தது. எவன்ஸ் அவர்கள் சதுரங்கத்தில் துணிச்சலான தாக்குதல் அடிப்படையிலான விளையாட்டை விரும்பினார். எவன்ஸ் அவர்களின் பெயரை உலகம் நினைவில் வைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் எவன்ஸ் கேம்பிட். இது இவ்வாறு தொடங்கும்: 1. E4 E5, 2. நைட் F3 நைட் C6, 3. பிஷப் C4 பிஷப் C5, 4. பான் B4. இந்த பான் B4 நகர்வே எவன்ஸ் கேம்பிட். இதில் ஒயிட் தனது பான் ஒன்றை சாக்ரிஃபைஸ் செய்கிறார். அதற்கு பதிலாக ரேபிட் டெவலப்மெண்ட், சென்டர் கண்ட்ரோல், ராஜாவை நேரடியாக தாக்கும் வாய்ப்பு இவை கிடைக்கும். அந்த காலத்தில் இது மிகவும் அதிரடி மற்றும் புதுமையான ஓப்பனிங்காக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் எவன்ஸ் கேம்பிட் ஐரோப்பாவில் மிகவும் பிரபலமானது. பல முன்னணி வீரர்கள் இதை பயன்படுத்தினர். இது ரொமான்டிக் கால சதுரங்கத்தின் முக்கிய அடையாளமாக இருந்தது. அதாவது சாக்ரிஃபைசஸ், ரேபிட் டெவலப்மெண்ட், அழகான காம்பினேஷன்கள். எவன்ஸ் அவர்களின் தந்திரம் சதுரங்கத்தை சுறுசுறுப்பாக மாற்றியது. சதுரங்கத்தில் பான் சாக்ரிஃபைஸின் முக்கியத்துவத்தை உயர்த்தினார். ஓப்பனிங் தியரிக்கு புதிய திசை கொடுத்தார். அட்டாக் பேஸ்டு செஸ்ஸை உலகிற்கு காட்டினார். இன்று கூட கிராண்ட் மாஸ்டர்கள் பயன்படுத்தும் ஓப்பனிங்கை உருவாக்கினார். வில்லியம் டேவிஸ் எவன்ஸ் ஒரு சாதாரண வீரர் அல்ல, அவர் ஒரு புதுமையாளர். ஒரு கடற்படை கேப்டன் உருவாக்கிய ஒரு சிறிய பான் சாக்ரிஃபைஸ் இன்று வரை உலக சதுரங்கத்தில் உயிரோடு உள்ளது. எவன்ஸ் கேம்பிட் விளையாடும் ஒவ்வொரு முறையும் நாம் 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த துணிச்சலான வீரரை நினைவில் கொள்ள வேண்டும். எவன்ஸ் கேம்பிட் உருவாக்கியவர் என்று அனைவரும் அறிந்தாலும் அவருடைய போட்டிகள் எப்படி இருந்தது? அவர் யாரை எதிர்த்து விளையாடினார்? வெற்றியா தோல்வியா? அதை பற்றி பார்க்கலாம். அலெக்சாண்டர் மெக்டானலுடன் போட்டிகள். அலெக்சாண்டர் மெக்டானல் 1830களில் லண்டனில் எவன்ஸ் பல சிறந்த வீரர்களை எதிர்த்து விளையாடினார். அதில் குறிப்பிடத்தக்கவர் அலெக்சாண்டர் மெக்டானல். இவர்கள் பல அன்அஃபீஷியல் போட்டிகளில் விளையாடினர். அப்போது உலக சாம்பியன் என்ற பட்டம் இல்லை. ஆனால் மெக்டானல் மிகவும் சிறந்த வீரர். எவன்ஸ் சில ஆட்டங்களில் வெற்றி பெற்றாலும் மொத்தத்தில் மெக்டானல் அவரைவிட முன்னிலையில் இருந்தார். இது எவன்ஸ் உலகின் மிகச் சிறந்தவர்களில் ஒருவராக இல்லாமையை காட்டுகிறது. ஆனால் அவர் தந்திர ரீதியாக மிகவும் தாக்கம் செலுத்தினார். லா புர்தனாய் காலத்து போட்டிகள். லூயிஸ் சார்ல்ஸ் மாஹே தே லா புர்தனாய். அந்த காலத்தில் உலகின் மிகச்சிறந்த வீரர் லா புர்தனாய். எவன்ஸ் அவருடன் நேரடி அதிகாரப்பூர்வ உலக சாம்பியன் போட்டி விளையாடவில்லை. ஆனால் அந்த காலத்தின் முன்னணி வீரர்களுடன் எவன்ஸ் போட்டியிட்டார். அவரது பல ஆட்டங்கள் தாக்குதல் பாணி, ஆரம்பத்திலேயே பான் சாக்ரிஃபைஸ், விரைவான பீஸ் டெவலப்மெண்ட் இந்த அம்சங்களை கொண்டிருந்தன. எவன்ஸ் கேம்பிட் பயன்படுத்திய முக்கிய ஆட்டங்கள். எவன்ஸ் கேம்பிட் அறிமுகமான பிறகு லண்டன் மற்றும் ஐரோப்பாவில் பல ஆட்டங்களில் பயன்படுத்தப்பட்டது. எதிரிகள் அதிர்ச்சியடைந்தனர். பல ஆட்டங்களில் விரைவான செக்மேட் தாக்குதல்கள் நடந்தன. ஏன் அவர் உலகின் சிறந்தவராக கருதப்படவில்லை? ஏனென்றால் அவர் முழுநேர சதுரங்க வீரர் அல்ல. அவர் ஒரு கடற்படை கப்டன். அதனால் அதிக போட்டிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை. லா புர்தனாய் அல்லது மெக்டானல் போன்றவர்களை தொடர்ந்து வெல்லவில்லை. ஆனால் அவரது தனிப்பட்ட வெற்றிகள் பெரிதாக இல்லாவிட்டாலும் எவன்ஸ் கேம்பிட் உலகம் முழுவதும் பிரபலமானது. 19ஆம் நூற்றாண்டின் ரொமான்டிக் எரா சதுரங்கத்திற்கு அடித்தளம் அமைத்தது. பின்னர் பல உலகத்தர வீரர்கள் அதை பயன்படுத்தினர். அவரது போட்டிகள் எப்போதும் துரிகர தாக்குதல் சதுரங்கம் என்று நினைவில் நிற்கின்றன. வில்லியம் டேவிஸ் எவன்ஸ் உலக சாம்பியன் அல்ல, ஆனால் அவர் உலக சதுரங்கத்தை மாற்றியவர். அவரது போட்டிகள் காட்டியது என்ன? தைரியம் வெற்றியை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறிய பான் சாக்ரிஃபைஸ் கூட வரலாற்றை மாற்ற முடியும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.